நீட் இந்த ஒரே ஒரு நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டோட மருத்துவக் கல்வி சிஸ்டத்தையே தலைகீழா மாத்திருச்சு. நீட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கிருந்த மெடிக்கல் சீட்ல கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம மாநில பாடத்திட்ட மாணவர்களுக்கு தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஆனா நீட் வந்த பிறகு அந்த இடங்களை உண்மையிலே இழந்தது யாரு? வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு ஆழமா பாப்போம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 90% அதாவது நீட் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த மெடிக்கல் காலேஜ் சீட்ல 100க்கு 99 சீட் நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்ச மாணவர்களுக்கு தான். இது ஏதோ ஆதிக்கம்னு சொல்றதை விட இந்த சிஸ்டம் அவங்களுக்காகவே டிசைன் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா நீட் வந்ததும் மொத்த கதையும் மாறிடுச்சு. அந்த 99% டக்குன்னு சரிஞ்சு வெறும் 59% குறைஞ்சிடுச்சு. அப்போ அந்த பாக்கி 40% சீட் எங்க போச்சு? அது சத்தமே இல்லாம இன்னொரு குரூப்புக்கு கைமாறியிருக்கு. சரி, ஸ்டேட் போர்டு கதை இப்படின்னா அடுத்து நம்ம அரசு பள்ளி மாணவர்களோட நிலைமைய பாப்போம். நீட் வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு 14.44%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14.5% சீட்ஸ் கிடைச்சுட்டு இருந்துச்சு. பார்க்க இது சின்ன நம்பரா இருந்தாலும் அது ஒரு நிலையான உறுதியான பிரதிநிதித்துவம். ஆனா நீட் வந்ததும் அத 14% என்னாச்சு தெரியுமா? வெறும் 1.25%, அதாவது 1.7 சுருங்கிடுச்சு. யோசிச்சு பாருங்க, இது வெறும் சரிவு கிடையாது, இது கிட்டத்தட்ட ஒரு துடைத்தெரிப்பு. அரசு பள்ளி மாணவர்களோட டாக்டர் கனவு இந்த சிஸ்டம் மாற்றத்துல நசுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட ஒரு ஷாக்கிங்கான டேட்டா இருக்கு. கோச்சிங் சென்டருக்கே போகாம சொந்தமா படிச்சு மெடிக்கல் சீட் வாங்கினவங்க ஜஸ்ட் 2% தான். அப்போ என்ன அர்த்தம்? மீதி 98% சீட்டும் கோச்சிங் போனவங்களுக்கு தான் கிடைக்குது. இப்போ கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த பெரிய சிஸ்டம் மாற்றத்துல யார் தங்களோட இடத்த உண்மையிலேயே இழந்தாங்க? இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க நாம ஒரு 5 ஸ்டெப்பா இந்த டேட்டாவை அலசி ஆராய போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த சிஸ்டத்துல இருந்து வெளியேற்றப்படுறாங்க, அதாவது ஃபில்டர் செய்யப்படுறாங்கன்னு ஆழமா பார்க்க போறோம். வாங்க முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். ஒரு அமைப்பின் சரிவு. ஸ்டேட் போர்டு கிட்ட இருந்து சிபிஎஸ்சிக்கு இந்த பவர் ஷிஃப்ட் எப்படி நடந்துச்சுன்னு டேட்டாவோட பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்டை கொஞ்சம் நல்லா பாருங்க. 2010-11ல சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கிடைச்சது வெறும் 14 சீட்டு தான். ஆனா 10 வருஷத்துல 2020-21ல அந்த நம்பர் எங்க போயிருக்கு பாருங்க. 1604, 1604 சீட்ஸ். இதுக்கு பேரு தான் சைலண்ட் டிரான்ஸ்ஃபர். அதாவது சத்தமே இல்லாம ஸ்டேட் போர்டு மாணவர்களோட இடங்கள் சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு கைமாறி இருக்கு. இந்த இடமாற்றத்துக்கு என்ன காரணம்? இது வெறும் சட்டமாற்றம் மட்டுமில்ல. உண்மையான காரணம் சிலபஸ். நீட் கேள்விகள் எல்லாமே சிபிஎஸ்இயோட என்சிஇஆர்டி புத்தகங்களை மையமா வச்சுதான் கேட்கப்படுது. இதனால சிபிஎஸ்இ மாணவர்களுக்கு நேச்சுரலாவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்குது. இதுதான் அந்த அமைதியான இடமாற்றத்துக்கு பின்னால இருக்கிற அசல் காரணம். இப்போ அடுத்த இன்னொரு முக்கியமான ஃபில்டருக்கு வருவோம். மொழியும் முதல் இழப்பும். இந்த சிஸ்டம் மாற்றத்தால ரொம்ப மோசமா அடிவாங்கின தமிழ் வழி மாணவர்களோட கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். நீட் வர்றதுக்கு முன்னாடி மெடிக்கல் சீட்ல தமிழ் வழி மாணவர்களுக்கு 17.84%, அதாவது கிட்டத்தட்ட 18% பங்கு இருந்துச்சு. ஆனா நீட் வந்த சில வருஷத்திலேயே அந்த பங்கு வெறும் 2.14% சுருங்கிடுச்சு. இதுக்கு காரணம் மாணவர்களோட திறமை குறைவில்ல, எக்ஸாம் சிஸ்டம் அவங்களுக்கு எதிரா மாறிடுச்சு. இந்த ஒரு வரி ரொம்ப முக்கியம். திறமை குறையவில்லை, வடிகட்டி வலுவாகிவிட்டது. இதுக்கு நாங்க சொல்ற பேரு டபுள் ஃபில்டர். முதல் ஃபில்டர் மொழி, அதாவது தமிழ்ல படிச்ச ஒரு மாணவர் திடீர்னு ஆங்கிலத்துல பரீட்சை எழுத வேண்டிய கட்டாயம். 2வது ஃபில்டர், நல்ல கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும்தான் இருக்கு. இந்த 2 ஃபில்டரும் சேர்ந்துதான் தமிழ் மீடியம் மாணவர்களோட கதவியை கிட்டத்தட்ட சாத்திருச்சு. இந்த சரிவை சரி பண்ண அரசாங்கம் ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்தாங்க. அதுதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீடு. ஒரு மீட்பு நடவடிக்கை மாதிரி. ஆனா இந்த மீட்புக்குள்ளேயும் சில மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. இந்த ஒதுக்கீட்டோட இம்பாக்ட பாருங்க. இந்த கோட்டா வர்றதுக்கு முன்னாடி 2019-20ல தமிழ்நாட்டில இருந்தே வெறும் 6 அரசு பள்ளி மாணவர்களுக்கு தான் மெடிக்கல் சீட் கிடைச்சது. வெறும் 6. ஆனா கோட்டா வந்த ஒரே வருஷத்துல அந்த எண்ணிக்கை 400க்கும் மேல போயிடுச்சு. நீட் உருவாக்குன ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை சரி செஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த நடவடிக்கை இதுதான். இந்த பெரிய வெற்றிக்கு பின்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. சரி, இந்த 400க்கும் மேற்பட்ட சீட்ஸ் கிடைக்குது. ஆனா இதனால உண்மையிலே யாருக்கு பெனிஃபிட் கிடைக்குது? முதல் முறையா எக்ஸாம் எழுதுற சாதாரண கிராமப்புற மாணவர்களுக்கா, இல்ல வேற யாருக்காவதா? இங்கதான் அந்த மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வருது.
இந்த 7.5% கோட்டால சீட் வாங்குறவங்கல்ல 80% பேர் ரிப்பீட்டர்ஸ், அதாவது +2 முடிச்சுட்டு 1 இயர்ல 2 இயர்ஸ் பிரேக் எடுத்து கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து திரும்ப திரும்ப எக்ஸாம் எழுதுறவங்க. இதுக்கு பேர் தான் ரிப்பீட்டர் பிரீமியம். சிம்பிளா சொல்லணும்னா, யார்கிட்ட ஒரு வருஷத்தை டிராப் பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ண பணமோ நேரமோ இருக்கோ அவங்களுக்கு இந்த சிஸ்டம் ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுக்குது. இப்போ நீங்களே யோசிங்க, ஒரு கிராமத்துல இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரியாக போற ஒரு பையனோ பொண்ணோ அவங்க குடும்ப சூழ்நிலையில ஒரு வருஷம் வீட்ல சும்மா உட்கார்ந்து படிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அதனாலதான் சொல்றோம், நீட்டுங்கிறது வெறும் அறிவை சோதிக்கிற தேர்வில்ல, அது ஒருத்தரோட பொருளாதாரத்தையும் சோதிக்கிற போட்டியா மாறிடுச்சு. இது நம்மள அடுத்த முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. கண்ணுக்கு தெரியாத தடைகள், அதாவது பொருளாதாரம் மற்றும் புவியியல். இது எப்படி ஒரு பவர்ஃபுல் ஃபில்டரா வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த கோச்சிங் சென்டர்களோட வருடாந்திர ஃபீஸ பாருங்க. 1.5 லட்சத்துல ஆரம்பிச்சு 3 லட்சம் வரைக்கும் போகுது. ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற விவசாய குடும்பம் அவங்களோட ஒரு வருஷம் வருமானத்தையே இதுக்கு கொடுக்க முடியுமா? பெரும்பாலானவங்களுக்கு இதை நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு செலவு. இந்த ஏற்றத்தாழ்வு பணத்துல மட்டும் இல்ல, நீங்க இருக்கிற இடத்துலயும் இருக்கு. விருதுநகர் மாதிரி மாவட்டங்கள்ல அரசு பள்ளி தேர்ச்சி விகிதம் 80%க்கும் மேல இருக்கு. ஏன்னா அங்க நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா தென்காசி, டெல்டா மாவட்டங்கள்ல வெறும் 2.6% தான் பாஸ் பர்சன்டேஜ். சிம்பிளா சொன்னா, நீங்க எந்த மாவட்டத்துல பொறக்கறீங்கன்றதே உங்க டாக்டர் கனவை தீர்மானிக்கிற ஒரு விஷயமா மாறிடுச்சு. சரி, இதுவரைக்கும் பார்த்த எல்லா டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து நம்ம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். நீட் சிஸ்டத்தால ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு ஒரு தெளிவான ரேங்கிங் இப்போ உருவாக்க போறோம். வாங்க கீழ இருந்து மேல போலாம். ரேங்க் 5, நீட் பாஸ் பண்ணியும் பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாத ஏழை மாணவர்கள். ரேங்க் 4, கோச்சிங் சென்டரே இல்லாத ஊர்ல இருந்து வர்ற மாணவர்கள். ரேங்க் 3, தங்களோட பங்கு 14% வெறும் 1.7% இழந்த அரசு பள்ளி மாணவர்கள். ரேங்க் 2, கோச்சிங் போகாம முதல் முறையா எக்ஸாம் எழுதுற மாணவர்கள். கடைசியா ரேங்க் 1, இந்த சிஸ்டத்தால மிக மோசமாக பாதிக்கப்பட்டவங்க, தமிழ்வழி மாணவர்கள். அப்போ இந்த எல்லா டேட்டாவையும் ஒன்னா சேர்த்து ஒரு ப்ரொஃபைல் மாதிரி பார்த்தா, இந்த நீட் சிஸ்டத்துல கம்ப்ளீட்டா வாய்ப்பை இழந்த அந்த ஒரு மாணவர் யாரு? அவங்க ஒரு கிராமத்திலிருந்து வர்றாங்க, ஒரு அரசு பள்ளியில படிக்கிறாங்க, தமிழ் மீடியத்துல படிச்சிருக்காங்க. அவங்க தான் அந்த குடும்பத்தோட முதல் தலைமுறை பட்டதாரி, முதல் தடவையா தேர்வு எழுதுறாங்க. கோச்சிங் போக அவங்க கிட்ட காசு இல்ல. இத்தனை தடைகளையும் தாண்டி ஜெயிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட சாத்தியமே இல்ல. இப்போ பிரச்சனை என்னன்னு நமக்கு தெளிவா தெரியுது. யாரு, எப்படி, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு டேட்டாவோட புரியுது. அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த முக்கியமான கேள்வி இதுதான். ஒருவேளை நீட் தேர்வை நீக்க முடியாத ஒரு சூழல் வந்தா, இந்த மாணவர்களுக்கு ஆதரவா தமிழ்நாடு அரசாங்கம் இன்னும் என்னென்ன கொள்கை ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும்? இதற்கான பதில்களை நம்ம அடுத்த பகுப்பாய்வுல விரிவாக பார்க்கலாம்.